ஒரு காட்டு பகுதியில் ஒரு சின்ன ஆடு நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது நடந்து போகிற வழியில் ஒரு ஆறு குறுக்கிட்டுச்சு. அந்த ஆற்றை எப்படி கடக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஆட்டுக்கு அங்கே குறுக்க ஒரு பாலம் இருக்கிறது கண்ணில் பட்டுச்சு. உடனே அந்த பாலத்து மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சிச்சு. பாலத்தோட அடுத்த முனையில் ஒரு பெரிய ஆடு நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாலம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஒரு நேரத்தில் ஒரு ஆடு மட்டும்தான் அதில் நடந்து போக முடியும். அந்த அளவுக்கு சின்னதாக இருந்துச்சு. உடனே இந்த சின்ன ஆடு சொல்லிச்சு, பெரிய ஆடே, நீ கொஞ்சம் நில்லு. நான் இந்த பாலத்தை தாண்டினதுக்கப்புறம் நீ வந்து தாண்டு அப்படின்னு சொன்னுச்சு. இதை கேட்ட பெரிய ஆடு சொல்லிச்சு, நான் தான் இந்த பாலத்தில் முதல்ல ஏறினேன், அதனால நீ நில்லு, நான் இந்த பாலத்தை கடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னுச்சு. இதை கேட்ட சின்ன ஆடு, இந்த பாலத்தில் முதல்ல நான் தான் நடக்க ஆரம்பித்தேன், நான் தான் ஃபஸ்ட்டு இந்த பாலத்தை கடப்பேன் அப்படின்னு சொன்னுச்சு. ரெண்டு ஆடுகளும் இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே பாலத்தோட நடுப்பகுதிக்கு வந்துச்சுங்க. ரெண்டு ஆடுகளும் ஒரே நேரத்தில் பாலத்தை கடக்க நினச்சதால ரெண்டு ஆடுகளுமே கால் நழுவி தண்ணியில் விழுந்துருச்சுங்க. அப்போதான் ரெண்டு ஆடுகளும் நினச்சதுங்க, நம்ம ஒருத்தராச்சும் விட்டு கொடுத்துருந்தா இந்நேரம் ஒருத்தராவது நல்லா பாலத்தை கடந்திருக்கலாமே. இதனால் அறியப்படும் நீதி என்னவென்றால், விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இதனால் அறியப்படும் நீதி என்னவென்றால், விட்டு கொடுக்கிறவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர் விட்டு கொடுப்பதில்லை.